வணக்கங்கள். மீண்டும் ஒரு அபிராமி அந்தாதி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த அபிராமி அந்தாதி பாடலில் நாம் மாபெரும் தெய்வம் என்று தலைப்பிடப்பட்ட பாடலை பார்க்க இருக்கிறோம். இதுவரை நாம் 12 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இது 13வது பாடல். இந்த பாடலை நாம் பாடுவதால் நாம் வைராக்கிய நிலையை இயலும் என்று நம்பப்படுகிறது. வாருங்கள் பாடலை பார்த்து விடலாம். கடந்த பாடல் பூத்தவளே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் பூத்தவளே என்று தொடங்கி, பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே, மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே என்று அபிராமி பட்டரால் பாடப்பட்டிருக்கிறது. அந்த மூல பாடலை நாம் எளிய சொற்களில் நாம் இங்கே வழக்கம் போல் பார்க்கலாம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்ற தலைப்பில் அபிராமி பட்டர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். நான் பேராசிரியர் கந்தசாமி, கோவை SKP சிற்றாடலிலிருந்து இதை நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அரும்பதை உரையாக இந்த பாடலினுடைய சொற்களை நாம் இப்போது தனியே பிரித்து பார்த்து விடலாம். பூத்தவளே என்றால் பெரும்பாலும் எளிய தமிழிலே மலரச் செய்தவள் என்று பொருள். நின் திருவருளால் படைத்தவளே. அடுத்த சொல்லை முதலில் சொல்லி இதை பின்னால் சொன்னால் சரியாக இருக்கும். புவனம் 14 ஈரேழு 14 புவனங்களையும் பூத்தவளே, பூத்த வண்ணம் திருவருளால் படைத்தது போலவே, காத்தவளே பாதுகாத்து அருளும் எம் தாயே, பின் கரந்தவளே பின்பு மறைத்து வைக்கும் அன்னையே. அதாவது காத்தல், படைத்தல், காத்தல், பின் கரத்தல் என்றால் சம்ஹாரம் செய்தல் என்பதற்கு பதிலாக மறைத்து வைத்தல் என்று இங்கே பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. கரை கண்டன் என்றால் கழுத்தில் விஷத்தை உண்ட திருநீலகண்ட பிரானாகிய சிவபெருமான். மூத்தவளே முன்பே பிறந்த ஆதிசக்தி எனும் தத்துவமே. சக்தி தத்துவம், ஆதிசக்தி தத்துவம் இந்த 3 மும்மூர்த்திகளுக்கு முன்னால் தோன்றியதாக நம்பப்படுகிறது. ஆகவே முன்பே பிறந்த ஆதிசக்தி என்றும் தத்துவமே. என்று மூவா என்று மூப்பே அடையாத முகுந்தருக்கு, முகுந்தர் என்றால் திருமால், முகுந்தருக்கு இளையவளை என்றால் திருமாலின் தங்கையே, பச்சை மாலின் தங்கையே, மாத்தவளே மாபெரும் தவத்தை உடையவளே, உன்னையன்றி உன்னையே தெய்வமாக வழிபடுவது அல்லாமல் மற்றொரு தெய்வம் வந்திப்பதே, வேறொரு தெய்வத்தை வழிபடுவது முறையாகுமா என்பது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கான உரைகளாகும். இப்போது இவை எல்லாவற்றையும் சேர்த்து நாம் பொழிப்புரையாக பார்த்து விடலாம். ஈரேழு 14 உலகங்களையும் நின் திருவருளால் ஈன்ற எம்பெருமாட்டியே, அவ்வாறு அருள் கொண்டு ஈன்றதைப் போலவே அவற்றை பாதுகாத்தும் வருகின்ற எம் தாயே அன்னை அபிராமியே, பின்பு அந்த புவனங்களை மறைத்து வைக்கும் அன்னையே, விஷக்கருப்பை கழுத்தில் கொண்ட சிவபெருமானுக்கு, அதாவது அந்த நீலகண்டனுக்கு முன்பிறந்த ஆதிசக்தி தத்துவமாக இருப்பவளே, என்றும் மூப்பே அடையாத திருமாலுக்கு தங்கையே, மாபெரும் தவத்தை உடையவளே, அடியேன் உன்னையே தெய்வமாக வழிபடுவது அல்லாமல் வேறு ஒரு தெய்வத்தை வழிபடுவது முறையாகுமா என்பது இந்த பாடலுடைய பொழிப்புரையாகும். அவளே 3 உலகங்களையும் படைத்தவள் என்பதால் ஸ்ரீமாதா லோகோஜனனி என்று அவளுக்கு ஒரு பெயர். ஓகே. ஆகவே தமிழறிஞர் கலைமகள் ஆசிரியர் பாகீச கலாநிதி தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் இந்த மாபெரும் தெய்வம் என்ற இந்த பாடலினுடைய உட்கருத்தாக இப்படி சிலவற்றை சொல்கிறார். அதாவது பிரம்மனுடைய சக்தியாய் படைப்பு தொழில் செய்பவள். ஆகவே அவளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஜனனி, சிருஷ்டிகர்த்தி, பிரக்ம மஹரூபா என்று பெயர். மற்றும் திருமாலின் சக்தியாய் காக்கும் தொழிலை செய்து வருவதால் அவளுக்கு விஷ்ணு ரூபினி, கோப்திரி,
கோவிந்தரூபிணி என்று பெயர். அழிக்கும் அல்லது மறைக்கும் தொழிலை செய்வதால், அதாவது சிவபிரானுடைய தொழிலை செய்வதால், சம்ஹாரிணி ருத்ர ரூபா, ருத்ரரின் சக்தியாகவும் அவளே விளங்குகிறாள். பிற தெய்வங்கள் இயற்றும் எல்லா தொழில்களுக்கெல்லாம் மூல காரணமாக நிற்பவள் பராசக்தி ஆதலின் அவள்வால் பக்தி செய்கிறவர்களுக்கு வேறு இடங்களை அடைந்து பெறுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்தாக நாம் கொள்ளலாம் என்று கீவாஜா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வாருங்கள், மீண்டும் இந்த ஒரு பாடலை பார்த்துவிட்டு நாம் நிறைவு செய்யலாம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டருக்கு மூத்தவளே, என்றும் முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இந்த பாடலை நாம் பாடினால் நமக்கு வைராக்கிய நிலை எய்தலாம் என்னும் பயன் கிடைக்கும். இந்த பதிவுக்கு துணை நின்ற மூல நூல்களை இங்கே தந்திருக்கிறேன். அவர்களுக்கும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் உருவாக்கி தந்தவர்களுக்கும் எஸ்கேபி ஸ்கிட்டாடில் வண்டி சேனல் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தாருங்கள். வழக்கம் போல் நம்முடைய சேனல் இதுவரை 7000 பார்வையாளர்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகள். வழக்கம் போல் அபிராமி பட்டருக்கு ஒரு பௌர்ணமியை சென்று அன்னை அபிராமி தன்னுடைய கணையாளியை இழுத்து வீசி காட்சி தந்த அந்த தை அமாவாசை என்று காட்சி தந்த நிலவின் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். வணக்கங்கள், நன்றிகள். மீண்டும் நாம் அடுத்த பாடலை நாம் சந்திக்கலாம். அந்த பாடல் அன்னையின் தன்னழி என்று தலைப்பிலே நாம் பார்க்கலாம்.